ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ்க்ட் a soft voice close behind me. நீ என்ன தனியாக இருக்கியா என்னோட மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஒரு மென்மையான குரல் வந்து எனக்கு பின்னாடியிலேருந்து கேட்டுது. ஐ லுக்ட் அப் அண்ட் saw a woman standing near me. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. நான் உடனே பார்த்தா எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு விமன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப லீனாக இருந்தாங்க, ஒல்லியாக இருந்தாங்க. அவங்களோட முகம்லாம் அப்படியே பேல் மாதிரி அப்படியே வெளுத்து போய் இருந்துச்சு. ஃபேஸ் வந்து அவங்களோட ஐஸை பார்க்கும்போது ரொம்ப அன்பானவங்களாக தெரிஞ்சிச்சு. அவங்க எந்த ஒரு ஜுவல்ஸுமே போடலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன கலர் சாரீ போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒயிட் கலரில் சாரீ போட்டிருந்தாங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ செட் அண்ட் ஸ்டூட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஷீ சீம்ட் புவர் பட் தேர் வாஸ் எ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். உடனே அவங்க கேட்டதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன், எஸ் ஆமாம் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதையாக தான் நான் வந்து பதில் சொன்னேன். நான் உட்காந்துருந்தேன், நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், எழுந்து நின்று அவங்கள வந்து பதில் சொன்னேன். அவங்கள பார்க்குற வந்து ரொம்ப ஏழையாக தான் இருந்தாங்க, ஆனால் வந்து ரொம்ப ஒரு மரியாதை தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் நான் டக்குன்னு உட்காந்துருந்தேன். நான் என்ன பண்ணேன், எழுந்து நின்று அவங்களுக்கு பதில் சொன்னேன் மரியாதை செலுத்துகிற விதமாக. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம், ஷீ செட். டிட் நாட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see யூ ஆஃப். உடனே நான் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், உன்னை அனுப்புறதுக்கு உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ செட். ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே, ஐ கேன் ட்ராவல் அலோன். இல்லை நான் வந்து இங்கே வாழலை, என்னோடய பிளேஸ் வந்து நான் வேறு ஊர், நான் வந்து ட்ரெயின் மாற்றி தான் வேறு ஊருக்கு போகணும், அதனால் நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐ எம் ஷியோர் யூ கேன், ஷீ செட். அண்ட் ஐ லைக்டு ஹர் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹர் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் and for her deep soft voice and the serenity of her face. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐ எம் ஷியோர் உன்னால் வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு வந்து அவங்க பேசினது, அவங்களோட விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செரெனிட்டி அப்படின்னா அமைதி, அவங்களோட முகத்தை பார்க்க ரொம்ப அமைதியாக தெரிஞ்சிச்சு. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம், ஷீ ஆஸ்க்டு. அவங்க என்ன கேட்டாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அருண், ஐ செட். அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன், என்னோட பேர் வந்து அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் ஹவு லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். நீ எவ்வளோ நேரம் உன்னோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அபவுட் an hour, ஐ திங்க் இட் கம்ஸ் at 12 o'clock. நான் வந்து சொன்னேன், இன்னும் வந்து ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது எப்போவுமே எத்தனை மணிக்கு வரும், 12 o'clock வரும் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணேன். தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். சரி அப்போனா என் கூட வா, நம்ம போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிஷியன், பட் ஷீ டுக் மீ பை த ஹேண்ட் அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. ஷீ டோல்ட் எ கூலி டு லுக் ஆஃப்டர் மை suitcase and then she led me away down the platform. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. I looked up at her again. She was not young and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஷைனஸ்னாலையும் கூச்சத்தினாலையும் சந்தேகத்தினாலையும், சஸ்பீஷியன் அப்படின்னா சந்தேகத்தினாலையும், ஏன்னா அவங்க புதியவங்க தானே, அதனால் வேண்டான்னு சொல்லி தவிர்க்கலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய கையை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து அவங்க என் கையை பிடிச்ச உடனே வந்து கையை வந்து விட்டு உதறி தள்ள எனக்கு ரொம்ப வந்து சில்லியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணலை, நான் வந்து வரலன்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கூலி அப்படின்னா அங்கே வேலை செய்யக்கூடியவங்க ஒருத்தர் கூப்பிட்டு என்னோடய சூட்கேஸை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வழியை என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க என் கையை வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிருந்தாங்க. ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கலை, ரொம்ப லைட்டாகவும் பிடிக்கலை, மீடியமாக பிடிச்சிருந்தாங்க. நான் மறுபடியும் அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப யங்கும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப ஓல்டும் கிடையாது.
ஆனால் வந்து ஓவர் 30, அதாவது 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் 50 வயசு ஆனால் கூட அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in these kind women. The strange encounter had little effect on my appetite. I was a hungry schoolboy, and I ate as much as I could in as polite a manner as possible. She took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship, for under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. She questioned me quietly from time to time, but preferred listening. She drove me out very well, and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. I accepted her for what she had been to me, a quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. அவங்க என்னை எங்கே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு டீ ஆர்டர் பண்ணாங்க, சமோசா ஆர்டர் பண்ணாங்க, ஜிலேபி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள வந்து பார்த்தேன். அந்த அன்பான விமன் யாருன்னே இவங்க தெரியல, நமக்கு இவ்வளோ அன்பாக இந்த மாதிரிலாம் வாங்கி தராங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் என்னுடைய இந்த பசியை வந்து எதிர்கொண்டுட்டேன். அதாவது பசியை மறுத்து போச்சு அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் பசியாக தான் இருந்தேன், ஒரு பசியான ஸ்கூல் பாய் தான். என்னால் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், பொலைட்டான மேனரில் சாப்பிட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சாப்பிட்றத வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு தான் வந்து எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பாண்டாக இருந்துச்சு, ஒரு உறவாக இருந்துச்சு. எங்களோட உறவை வந்து இந்த ஃபுட்டு தான் வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. சிமெண்டட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப், எங்களுக்குள்ளே இருந்த நட்பை வந்து வலுப்படுத்துச்சு. நான் டீ, சமோசா, ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்கூலை பற்றி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அப்படின்றத பற்றிலாம் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்களும் என்கிட்ட வந்து கொஷின் எல்லாம் அப்பப்போ வந்து கொஷின் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அதிகமாக வந்து நான் என்ன பேசுகிறத தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து லிசன் பண்ணுறதான் அதிகமாக செஞ்சாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர், அவங்க வந்து புதியவங்க அப்படின்றதே நான் வந்து யோசிக்கலை. அந்தளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல. நீ எந்த ஊர், உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல. அதே மாதிரி நானும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. அவங்க வந்து நான் அந்த லோன்லி பாயாக அங்கே இருந்தேன் அப்படின்ற மாதிரி என் மேலே அன்பு வந்துச்சு. அவங்க மேலே எனக்கு வந்து ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே எனக்கு ஒரு அன்பு வந்துச்சு. On about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside platform number 8, and as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was at a safe distance from the engine, and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. Her fingers dug into my flesh, and I winced with pain. I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து பாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி போகும்போது ஒரு என்ஜின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா வந்துட்டுருக்கு. ஷட்டிங் அப் அண்ட் டவுன் அப்படின்னா முன்னாடி பின்னாடி நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தாவி குதித்து வந்து அந்த ரயில்வே ட்ராக்ஸை தாண்டி போகிறான். எதுக்காக அப்படின்னா அவன் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு போகணும். அதுக்கு வந்து ஷார்ட்கட்டில் வந்து அந்த ரயில்வே ட்ராக்ஸ் வழியாக குதித்து போகிறான்.
அந்த இன்னும் அவன் வந்து சேஃபாக தான் குதிச்சிட்டான். ரயில்லலாம் வரத்துக்குள்ளே, ட்ரெயின்ஸ் வரத்துக்குள்ளே சேஃபாக தான் குதிச்சிட்டான். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அவன் என்ன பண்ணியிருப்பான், கீழே விழுந்ததுதான் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், ட்ரெயினில் வந்து அடிபட்டிருப்பான். ஆனால் அவன் சேஃபாக தான் என்ன பண்ணிட்டான், குதிச்சிட்டான். உடனே அவன் குதித்த உடனே அந்த விமன் வந்து பயந்து போய் கிளச் மை ஆம் அப்படின்னு டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இறுக்கமாக என்னோட ஆர்ம்ஸை. அவங்களோட ஃபிங்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃப்ளெஷ்ஷை, என்னோட சதையை வந்து அப்படியே நல்லா டக் பண்ணி இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. அவங்க பிடிச்சதுல எனக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சு, வலியே எடுத்துக்கிச்சு, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. எதனால் அவங்க அந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல. நான் அப்போ அவங்களோட முகத்தை பார்த்தேன். அவங்களோட முகத்தில் என்ன தெரிஞ்சிச்சு, ஒரு சேட்னஸ், ஒரு வருத்தம், அதெல்லாம் ஃபியர், பயம்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அந்த பாய் வந்து போய் சேஃபாக கூட்டத்தில் போய் மறையிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னோட ஆர்ம்ஸை வந்து டைட்டாக பிடிச்சவங்க விடவே இல்லை. அவன் கூட்டத்தில் போய் மறைஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னோடய ஆர்ம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கையை எடுக்கிறாங்க. என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, என்னோட கையை பிடிச்சி நடக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களோட கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெம்பிள் ஆகுது, நடுங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். ஹி வாஸ் ஆல் ரைட் ஐ செட், ஃபீலிங் தட் இட் வாஸ் ஷீ ஹூ நீடட் ரீஅஷ்யூரன்ஸ். உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் சேஃபாக தான் போயிட்டான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரீஅஷ்யூரன்ஸ் வந்து கொடுத்தேன். ஷீ ஸ்மைல்டு கிரேட்ஃபுல்லி அட் மீ அண்ட் pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. அவங்க உடனே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம். நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக என்ன பண்ணுறோம், நான் எங்கே என்னோடய சூட்கேஸை விட்டனோ அந்த இடத்த நோக்கி போனோம். அங்கே போய் பார்த்தோன்னே என்னோடய ஸ்கூல் ஃபெலோ, என் கூட படிக்கிற ஒரு பையன் வந்து சதீஷ்ன்ற பையன் வந்து என் ஏஜ் இருக்கும், அவன் அங்கே இருந்தான். யார் கூட இருந்தான் அப்படின்னா அவனோட அம்மா கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இதுதான் வந்து செக்ஷன் 1. செக்ஷன் 2 பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.